சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க, நான் ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த கதை இது இல்லையா, அது வேற கதையா? உங்களுக்கு அந்த கதை பத்தி அது வந்து ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயே முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினைச்சு நாங்க இதுல கேட்டோம். ஜென்ரலா தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும். அப்ப கேட்கும் போது அது அவைலபிளா இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கும்? இன்னைக்கு காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் வந்து நல்ல ஈஸி ஆயிடுச்சு. அடுத்த படத்துல நீங்க பேசுறீங்க, ஆனா வந்து 4-5 டயலாக் மட்டும் தொடர்ச்சியா பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா, இல்ல வந்து நேச்சுரலே வருமா அந்த டயலாக்? இல்ல அந்த சீன் அந்த டைலாக் இப்படிதான் வேணும் டேரக்டர் சார் சொன்னாரு. நான் ஸ்பாட்ல மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி பேசினேன். கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமானு தெரியல. கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்து கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இத்தனை ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு நம்ம 2 தனியா பேசிட்டே இருக்கலாம். நிறைய பேர் கேளுங்க. வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். அது இயக்குனர் கேளுங்க. தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி தான் எப்பயுமே. தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சொல்ற மாதிரி இருக்கு. எந்த இடத்துல சார்? எந்த இடத்துல? துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும், அந்த ஸ்டார்டிங் எண்டு. எனக்கு தெரியல சார், அது ராஜா சார் மியூசிக்னா யுவன் சாரே சந்தோஷப்படுவாரு, நான் அதோட சந்தோஷப்படுவேன். இதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்க வரேன். இல்ல சார், அப்படி தெரியல எனக்கு. இல்ல அவர் அர்த்தம் எதிர்பார்க்கலாம். எல்லாமே இருந்து வர கேள்வி எல்லாமே இப்படியே வருது. முடியல இருக்கு. ஆக்ஷன் காட்சி நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆர்டர் சாரோட இவ்வளவு மைக் இருக்கு, அப்புறம் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்கினே இவரோட சார் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் ஒர்க் பண்றது. அதனால வந்து அது என்ன ஸ்டோரி வருது அது தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு லைட்டிங் வச்சிருக்கீங்க, ஆரஞ்சு கலர் ஃபுல்லா வந்திருக்க படம் ஃபுல்லாவே. அந்த படத்துக்கு அந்த கலர் ஃபுல்லா இது கொடுக்கணும், இந்த மண்ணை சார்ந்த மாதிரி இருக்கும். மெயின் அது காரணம். அப்ப வந்து செங்கல் சூளையில இருக்கு, அது முக்கியமா இருக்கும். ஸோ அவருடைய அசோசியேஷன் தான் பண்றீங்களா? இல்லை ஒன்றும் கிடையாது. செங்கல் சூளையில இருக்கனால அந்த கலர் வச்சோம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரி? ஆமா, இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல போன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கம் போல இன்டோர் பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா போன் அடிச்சிட்டாங்க. போன் அடிச்சு ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க. இன்டோர் பிளாக்ல சூப்பராக இருந்தாங்க. செகண்டாக பார்த்து பூரா அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த இருக்கே லவ் இருக்கே அதில் விடுதலை பெரிய கிட்டு, இந்த படமும் கிட்டு. இனிமேல் ஒரு சின்ன ப்ரொடியூசர், சின்ன டைரக்டர்லாம் அவங்க அழுக முடியுமா? அவங்களுக்குலாம் காட்சி நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது. நம்ம சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதை நல்லா அமைஞ்சா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதான் கதை இல்லை, அது அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே. இல்லை நான் அதை சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட. இல்லை நான் சொல்லிட்டேனே. வெற்றிமாறன் சார் இருந்தும் ஜாதி அந்த மாற்றுக்குள்ளார போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், அவரும் ஜாதியெல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.